இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா அழுகணி சித்தர் வந்து வாசியோகத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூக்கால் அரும்பெடுத்து மூவிரண்டாய் தான் தூக்கி நாக்கால் வலை பரப்பி நாள் சதுர வீடு கட்டி நாக்கால் வலை பரப்பி நாற்சதுர வீட்டினுள்ளே மூக்காலை காணாமல் என் கண்ணம்மா முழுதும் தவிக்கிறேண்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாடலுடைய தெளிவான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக இந்த மூக்கில் காற்றை உள்ளே வாங்கி திருப்பி அந்த மூக்கு துவாரத்தின் வழியாக நம்ம மூச்சு விட்டுருப்போம். இது நார்மலாக செய்யக்கூடிய விஷயம். ஆனால் ஐயா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூக்கால் அரும்பெடுத்து மூவிரண்டாய் தான் தூக்கி, அதாவது இந்த மூக்கால் உங்களுடைய மூச்சை உள்ளே இழுத்து அதை தான் தூக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேலே ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த நாற்சதுர வீடு கட்டணும். நாற்சதுர வீடு இது 4 கால் மண்டபம், இப்படி நம்முடைய சித்தர் பாடல்களெல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நால் சதுர வீடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக கவனித்து பாருங்கள். இப்போ நம்முடைய மூக்கிலேருந்து உள்ளே இழுக்கிற காற்றானது மூக்கு துவாரம் வழியாக போய் மூக்கு துவாரம் வழியாக போன காற்று மெடிக்கல் டேர்ம்ஸ் படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேசோஃபேரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். மூக்கிலிருந்து பின்பக்கமாக அது கீழே தொண்டை பகுதியாண்ட தொண்டை பகுதியிலிருந்து அது காற்றுப்பை, அதாவது காற்றுப்பைனா அதுக்கு போகிறதுக்கு வழி ட்ரக்கியான்னு சொல்லுவோம். அதாவது விண்டு பைப்னா தமிழ் நம்ம சொல்லணும்னா காற்று குழாய். அப்போ உணவு குழாய் அடைக்கப்பட்டிருக்கும், காற்று குழாய் திறந்திருக்கும். அந்த காற்று குழாய் வழியாக நுரையீரலுக்கு காற்று போகுது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருப்பி மேலே போகிற காற்று என்ன ஆகும்னா, இது நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க. திருப்பி அந்த தொண்டைக்காண்ட தொண்டையிலேருந்து அது என்ன ஆகுனா, அந்த நேசோஃபேரிங்ஸ்ன்னு சொல்கிற தொண்டை ஓரமாக மேலே ஏறி அப்படியே மூக்கு துவாரத்தின் வழியாக வெளியில் போயிடும். இது நார்மல், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அண்ணாக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள். அந்த அண்ணாக்கு அப்படின்றது என்னன்னாக்கா, ஒரு சின்ன நாக்கு உள்ளே தொங்கிட்டுருக்கும். நீங்கள் வாய் திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பல்லுலேருந்து அப்படியே தடவி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடினமான எலும்பு பகுதியை பார்க்கலாம். அது பேர் ஹார்ட் பேலட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சாஃப்ட் பேலட்டுன்னு சொல்லுவோம். அது வெறும் சதைகளால் ஆனது சாஃப்ட் பேலட். இப்போது நம்ம தண்ணி குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகுன்னா,
தண்ணி வாயில் விட்ட உடனே அப்போ அந்த சாஃப்ட் பேலட்டுன்னு சொல்கிறது வந்து என்ன ஆகும்னா, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டை உடைய செவுரு பின்னாடி லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அந்த செவத்தோடு போய் அந்த சாஃப்ட் பேலட் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டினா தான் உங்களுக்கு முழுங்கும் போது புறக்கு ஏறாது. அதே மாதிரி கீழே என்ன மெக்கானிசம் நடக்குதுன்னா, அந்த விண்டு பைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து மூடிக்கும். இப்போ சரியா? அப்போது உணவு குழாய் வந்து திறந்துக்கும். அந்த உணவு குழாய் வழியாக தண்ணி வந்து கீழே போகும் வயிற்றுக்கு. இப்போது நம்மளுக்கு புறக்கு ஏறும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாஃப்ட் பேலட்டுன்றது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அதாவது காற்று ஏறுற வழியில் தண்ணி ஏற ஆரம்பிச்சிடும். அதுதான் புறக்கு ஏறுறதுன்னு சொல்கிறது. அது வழியாக மூக்கு வழியாக வந்து ஊற்றும். அது நம்மலாம் அதை அனுபவிச்சிருப்போம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 4 சதுர வீடு அப்படின்றது என்னன்னாக்கா, 2 தவடை இருக்குது பாருங்கள். 2 தவடை, 2 செவுரு. 3வது செவுரு வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது 3வது செவுரு. இந்த ஃபேரிங்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடம் வந்து 3வது செவுரு. அதை மேலே கூரை மாதிரி மூடி இருக்கிறது வந்து அந்த சாஃப்ட் பேலட். அந்த சாஃப்ட் பேலட் வந்து இப்போ மூடிக்கும். சரியா? இப்போது அடுத்த வார்த்தை அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாக்கால் வலைபரப்பி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து 4வது செவரு. அந்த 4வது செவர் என்ன பண்ணுதுன்னா, நாக்கு வந்து உள்பக்கமாக மடிந்து மேலே இருக்கிற அன்னத்தோடு போய் ஒட்டிக்கும். இப்போ இதை வந்து கேசரி முத்திரை அப்படின்ட்டு இவங்க வந்து தானாகவே நாக்கை மடித்து உள்ள அண்ணாக்காண்டை எடுத்தும் போய் நிறுத்திக்கின்னு அவங்களே வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதே இல்லை. ஆனால் இதெல்லாமே தானாகவே நடக்கும். எப்போ அது தானாகவே நடக்கும்னா, இந்த 10ஆம் வாசல் திறக்கணும். இந்த மனம் அற்ற நிலைக்கு நம்ம போகும்போது இந்த விஷயங்கள்லாம் தானாகவே நடக்கும். அப்போ என்ன ஆகுனா, இந்த நாக்கு வந்து அன்னத்தோடு ஒட்டிக்கும். அந்த ஹாட் பேலட்டில் போய் மடிந்து ஒட்டிக்கொள்ளும். அப்போ என்ன ஆகுனா, அது 4வது செவராக மாறிவிடும். இப்போ இந்த 4 பக்கமும் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ கீழே எங்கே வழி இருக்குன்னா, விண்டு பைப்புலேருந்து மேலே வர்றதுக்கு மட்டும்தான் வழி இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே போகிறதுக்கு எந்த இடத்துலையும் வழி இல்லை. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மனமற்ற நிலையில் நம்ம இருக்கும் பொழுது அந்த 10ஆம் வாசலானது திறந்து கொண்டு அதில் வழியாக உங்களுடைய காற்றானது வந்து மேலே ஏறும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு வெர்ச்சுவல் ஹோல். வெர்ச்சுவல் ஹோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாயா வாசல் அப்படின்னு பேர். மாயா வாசல் அப்படின்றது வந்து நீங்கள் தடவி கிடவி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காது ஓட்டை. அந்த ஓட்டை வந்து ஒரு மாயா வாசல். அந்த வாசலை மூடி இருப்பது மனம் என்ற கதவு. அப்போது மனம் அற்ற நிலையில் மட்டும்தான் அந்த கதவு திறக்கும். அப்போது மனமே குரு அப்படின்னு சொல்கிறது தவறான வார்த்தையாகும். அதே மாதிரி பின்னாடி 2 ஓட்டை இருக்குது, அது வழியாக தான் காற்று போகுது அப்படின்னு சொல்கிறதும் தவறான விஷயமாகும். இதெல்லாம் வந்து சித்தர்கள் சூட்சமமாக அழகாக பாட்டு எழுதியிருக்காங்க பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி ஒரு புலமை வந்தது, இவங்கெல்லாம் எங்கே போய் படிச்சுட்டு வந்தாங்க, அதெல்லாம் தெரியவே இல்லை. இவங்களாம் அவ்வளோ படிச்சிருப்பாங்களா, என்ன ஏதுன்றதே நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ தெளிவான பாடல்கள். அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அவருன்னா, மூவி 2ஆய் தான் தூக்கி. அப்போ அந்த காற்றில் மூவி 2 அப்படின்னா மொத்தம்
2 6. 6லன்றது வந்து என்னென்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 5 + 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த 5ன்றது என்னென்னா, இந்த 5 பஞ்சபூதங்களாகிய கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் முதலியவற்றிலே இருக்கின்ற உணர்வு அப்படின்றது தான் 5 தலை நாகமாக இருக்கின்ற அந்த 5. 1 என்பது வந்து காற்று. சரிங்களா? அந்த காற்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடகலை பிங்களை. ஸோ இடகலை பிங்களைன்னு சொல்லக்கூடிய 2 காற்றும் ஒன்றா சேர்த்து மேலே நீங்கள் அனுப்புகிறீங்க. ஸோ இங்கே முக்கியத்துவம் வாய்ந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காற்று வந்து காற்றே கடவுள், காற்றே உயிர், காற்று தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு தவறான விஷயமாகும். இப்போது அங்கே காற்றுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5ன்னு சொல்லக்கூடிய இந்த சேட்டிலைட்டை எடுத்துன்னு போகிற ஒரு ராக்கெட். நல்லா புரிஞ்சுங்க, இவ்வளோ தான் அது. அது எங்கே எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் வாசலுக்கு அந்த பக்கம் இருக்கிற ரகசியம் என்ன, 10ஆம் வாசலுக்கு இந்த பக்கம் இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் வாசலுக்கு இந்த பக்கம் இருக்கிற விஷயம் வந்து நம்முடைய உலகியல். 10ஆம் வாசலுக்கு அந்த பக்கம் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்முடைய சிருஷ்டிகர்த்தாவாகிய உயிர் ரகசியம் இருக்கின்ற இடமாகும். இந்த உயிர் இருக்கின்ற இடத்திற்கு இந்த 5ன்னு சொல்லக்கூடிய அந்த சேட்டிலைட்டை 6வதாக இருக்கக்கூடிய இந்த காற்றானது மேலே கொண்டு செல்கிறது. இப்போது உங்கள் கையை தலைக்கு மேலே நீங்கள் தூக்குனீங்கன்னா, உங்கள் உணர்வு வந்து அந்த கையினுடைய உச்சியில் வந்து இருக்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். சரியா? அப்போது அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து சாதாரண மனிதர்களாலேயும் அது உணர்ந்து கொள்ள முடியும். அந்த காற்றானது மேலே உணர்வை கொண்டு செல்கிறது. அந்த உணர்வு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிரோடு கலக்கிறது. புரியுதா? உயிரோடு கலக்கிறது. இந்த உயிரும் இந்த உணர்வும் ஒன்று சேர்ந்து விட்டால் அங்கே எண்ணம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும். எண்ணம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் அங்கே மனம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும். இப்பொழுது நம்ம வந்து அறிவியல் பூர்வமாகவும் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஸோ மனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூளையில் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மூளையில் மனம் இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மூளையில் ஒரு இடத்துல மனம் இருக்குது, அதுக்கு வந்து தனியாக வேலை செய்கின்ற ஆற்றல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ எண்ணங்களினுடைய தொகுப்பாக இருக்கின்றது தான் இந்த மனமானது. இப்போ எண்ணம் என்ற ஒன்று எழ வேண்டும் என்றால் அதற்கு உணர்வு போய் தன்னுடைய அறிவிடம் உலகியலை பற்றி ரகசியங்களை என்னென்ன அது செய்திகளை கொண்டு செல்கிறதோ அதை அறிவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அறிவிடம் சமர்ப்பித்த பிறகு அறிவு அதை ஆராய்ந்து புத்தியிடம் தன் அனுபவத்தை கேட்கும். அதன்படி அங்கே எண்ணம் உருவாகும். அந்த எண்ணத்தில் முதலில் உருவாகின்ற எண்ணம்தான் நான் என்கின்ற எண்ணம். எதை எடுத்தாலும் ஃபஸ்ட்டு வர்றது நான் என்ற எண்ணம். இப்போ என்ன ஆகுது? இந்த காற்று மேலே ஏறி அங்கேயே அந்த உணர்வை நிறுத்துகிறது.
அந்த நிறுத்துகிற விஷயத்துக்கு பேர் தான் வந்து நம்ம வாசி யோகத்தில் நிஷ்டை அப்படின்னு சொல்லுவோம். நிஷ்டையும் கைகூடும் அப்படின்னு கந்தசஷ்டி கவசத்தில் பாடியிருப்பாங்க. நீங்கள்லாம் கந்தசஷ்டி கவசம் வந்து ஏதோ முருகர் பற்றி போடுறாங்க அப்படின்றத பக்தி பாடல் நினச்சிட்ருக்காங்க. கந்தசஷ்டி கவசமும் சரி, கந்தகுரு கவசமும் சரி, இரண்டுமே சித்தர்களுடைய ஆன்மீகத்தினுடைய ரகசியங்களை மிக மிக தெளிவாக சொல்லிய பாடல்களாகும். ஸோ நிஷ்டையும் கைகூடும் அமரர் அருள் உய்க்கும் அப்படின்னா, அமரர் அருள் உய்க்கும்னா இறைவனுடைய அருள் உய்க்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காற்றானது மேலே ஏறி அதை உணர்வை கொண்டு சென்று எங்கே விடுது? உயிரில் கலக்க விடுகிறது. உயிரில் கலந்த பிறகு அங்கே நான் என்ற ஒன்று இல்லாமலே போகின்றது. அப்போ உணர்வு இல்லை என்ற பொழுது அங்கே எண்ணம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும். எண்ணம் என்ற ஒன்று இல்லை என்றால் மனம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும். மனம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விட்டால் உயிர் என்ற ஒன்றும் உடல் என்ற ஒன்றும் இரண்டும் ஒன்று சேர்ந்துவிடும். இப்படி சேர்ந்து விட்டால் அந்த உடலுக்கு அழிவு என்பது இல்லாமல் போய்விடும். இதை தான் நாம் சமாதி நிலை அப்படின்ற ஒரு நிலையை நாம் வந்து சொல்கிறோம். அந்த சமாதி நிலைக்கு போயிடும்போது அவங்க உணர்வு அற்று உயிர் இல்லாத உடல் போல் அப்படியே இருப்பாங்க. ஆனால் உயிர் அவங்களுக்கு அந்த இடத்துல ஒடுங்கி நிற்கிறது. இந்த உணர்வு உயிரில் கலந்து விட்டதனால அங்கே அசைவற்று அது செட்டப்பினம் போலவே இருந்தாலும் ஆனால் அது சாகாத நிலையில்தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த மாதிரி செத்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் உண்மையிலே செத்து போனவங்களுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, ஒரு 12 மணி நேரம் கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த செத்து போனவங்க உடம்பு விரைத்து விடும். கை காலெல்லாம் வந்து விரைச்சிக்கும். மடக்க முடியாது, காலை மடக்க முடியாது. அப்படியே போட்டு மாதிரி ஆகிடும். தூக்குனா மொத்தமாக எழுந்துக்கும். புரியுதுங்களா? ஆனால் இவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த விரைப்பு தன்மை என்பது இருக்காது. எல்லா மூட்டுகளும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஒருத்தர் எப்படி தூங்குறாங்களோ அந்த மாதிரி அந்த தூக்க நிலையில் இருக்கிற மாதிரியே அந்த உடம்பு இருக்கும். அதில் வந்து எந்தவித அந்த விரைப்புத்தன்மையும் ஏற்படாது. சரியா? அப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உயிரும் உடலும் ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு அதிசய நறுமணம் வீசும். அந்த நறுமணம் வந்து கமகமன்னு வரும். சித்தர்கள் என்றால் இப்போல்லாம் எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சித்தர்கள் வந்து சித்து செய்கிறவங்க தான் சித்தர்கள், சித்தம் கலங்கியவர்கள் சித்தர்கள் அப்படின்லாம் வந்து கண்டபடி உளறிட்டு இருக்கிறாங்க. சித்து செய்கிறவங்க சித்தர்கள் கிடையாது. உயிரையும் உடலையும் இணைத்து கொண்டவர்கள் தான் சித்தர்கள். அவங்க அந்த நிலைக்கு போகும்பொழுது ஒரு அபரீத நறுமணம் வீசும். அந்த நறுமணம் வந்து தெய்வீக நறுமணம். அந்த மாதிரி ஒரு நறுமணம் அவங்க மேலே வீச ஆரம்பித்து விட்டால் அந்த உடலில் உயிரானது கலக்க ஆரம்பித்து விட்டது என்பது அர்த்தமாகும். அப்போது சித்தர்கள் அருபமாக நம்முடைய அருகில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே வழி இந்த நறுமணம்தான். இந்த நறுமணத்தை எல்லாரும் கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய மனம் எண்ண ஓட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களால அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த நறுமணத்தை புரிந்து கொள்ள முடியாது. யார் ஒருவர் அமைதியான நிலையில் தன்னுடைய எண்ணங்களை குறைத்து கொண்டு மனம் குறைந்த நிலையில் இயங்குகின்ற ஒரு நார்மல் மனிதனுக்கு அந்த வாசனையானது கட்டாயமாக தெரிந்துவிடும். இதை அனுபவித்தவர்கள் பலர் இருப்பார்கள் உங்களிடையே. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ரோட்டில் போயின்னு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மூக்குக்குள்ளே ஒரு கமகமன்னு மனம் வீசும். அதுக்கு காரணமே இருக்காது. நீங்கள் சாக்கடை ஓரமாக நின்று இருந்தால் கூட சரி, அந்த இடத்துல அந்த மனம் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அங்கே வரும். அப்படின்னா அந்த சித்தர்கள் நம்மளை கிராஸ் பண்ணி போகிறாங்க, அந்த ஏரியாவில் அங்கே இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான அது ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ வாசியோகத்தை பொறுத்தவரை மனம் செத்தால் மட்டுமே 10ஆம் வாசல் திறக்கும். இல்லை என்றால் நீங்கள் போய்ட்டு கதவை தட்டிக்கினே இருக்க வேண்டியதுதான். சரியா? ஏற்கனவே பைபிளில் கூட சொல்லியிருக்கு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். சரியா? தட்டுங்கள்னால் எதை போய் தட்டுறதுன்னா இந்த 10ஆம் வாசலை காற்றை கொண்டு தட்ட வேண்டும். அப்போ 10ஆம் வாசலுடைய கதவு மெலிசாக இருந்தால் தான் அந்த காற்றானது உடச்சிக்கிட்டு மேலே போகும். அப்போ மனம் என்பது நிராசையாக இருக்க வேண்டும். அங்கே நல்ல எண்ணங்களுக்கும் இடமில்லை, கெட்ட எண்ணங்களுக்கும் இடமில்லை. அந்த 2 எண்ணங்களும் அற்ற நிலையில் யார் நிர்மலமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த 10ஆம் வாசலானது திறந்துவிடும். சரிங்களா? ஸோ இந்த 10ஆம் வாசல் திறந்து விட்டால் அந்த காற்றானது மேலே ஏறும் பொழுது அது உணர்வை மேலே கொண்டு சென்று உயிரில் நிறுத்தி உயிரிலேயே கலக்கச் செய்யும். இப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காற்றை மேலே ஏற்றி அப்படியே நிறுத்திடுறது. சரியா? அந்த மாதிரி நிறுத்துகிறவங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் கூட நிறுத்திடுவாங்க. அப்போது இந்த நுரையீரல் அசையவே அசையாது. இப்போ மருத்துவத்துறையில் சொல்கிற மாதிரி இந்த ஆக்சிஜனு, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபரே ஆகாதே. அப்போ எப்படி அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போது நம்முடைய விஷயங்களில் ஏதோ தவறு இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த உயிராற்றல் என்பது உள்ளே உடம்பில் கலந்தால் எல்லா செல்களிலும் அந்த கழிவு பொருட்கள் என்பது வெளியேறாது, கழிவே அங்கே உருவாகாது. அதாவது கார்பன் டை ஆக்சைடு என்ற கழிவே உருவாகாது. அந்த இடத்துல ஆக்சிஜன் என்ற ஒன்றும் தேவைப்படாது. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவங்க 4 மணி நேரம், 5 மணி நேரம் கூட அதே மாதிரி சுவாசமற்று இருப்பார்கள். அதே மாதிரி சுவாசமற்று போகும்போது பார்த்தோன்னா அவங்களுடைய பல்ஸ் ரேட், இருதய துடிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். அவங்களுடைய பிபி குறையும். அப்போது அவங்களுடைய இயக்கம் என்பது குறைந்து போகும். அப்போ சுத்தமாக அவங்க ஒரு நிலைக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா சுத்தமாக ஹார்ட் பீட் எல்லாமே நின்று போகும், சுவாசம் என்பது நின்று போகும். அப்போது அந்த நிலை அடைந்தவர்கள் தான் சமாதி நிலை அடைந்தவர்கள் ஆவார்கள். அந்த நிலையில் செத்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மூக்கு வழியாக காற்று வருதான்னு கேட்டால் கிடையாது. அப்போ உள்ள வழியாக காற்று மேலே ஏறி இறங்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ என்கிட்ட ஒரு அம்மா வெளிநாட்டில் இருந்து பயங்கரமாக சண்டை போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த உயிர் காற்றை நாங்கள் மேலே ஏற்றி
அதை வந்து மேலேயே சுழல விட்டு அது வந்து அந்த காற்றை சுவாசித்து தான் அவங்க சமாதியில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு அபத்தமாக அவங்க வந்து நம்முடைய விளக்கத்தை கேட்குறதுக்கு கூட நேரம் இல்லாமல் இப்போ கடன்னு பேசிட்டு வச்சுட்டாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு தடவை காற்று நம்ம நெஞ்சை சுருக்கி ஏற்றணுன்னா 6 லிட்டர் காற்றானது அந்த 10ஆம் வாசல் வழியாக ஏறும். அப்போ 6 லிட்டர் காற்றை வந்து இந்த மண்டைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு எங்கே இடம் இருக்குது? இவங்க சொல்கிற மாதிரி அது மேலே வச்சு சுவாசத்தை வந்து அந்த இடத்துல நிறுத்திட்டு அந்த சுவாசத்தை தான் வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது நியாயமா? இந்த 10ஆம் வாசலில் ஏறிய காற்று அப்படியே வந்து தண்டு வடம் வழியாக அப்படியே வந்து ஸ்கின்னு வழியாக அதெல்லாம் வெளியில் போயிடுது அப்படின்னு வந்து ஒரு கதையை சொல்கிறாங்க. நீங்கள் வாசி யோகத்தை ஒழுங்காக பண்ணுறவங்கள தண்ணியில் உட்கார வச்சிங்கன்னா கூட ஒரு சொட்டு காற்று கூட வெளியில் வராமல் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த பஞ்சர் கடையில் வந்து காற்று ஏதாவது ஒரு வழியாக வந்ததுன்னா பபுள்ஸ் வரும்ல, ஆனால் அந்த மாதிரி ஒரு பபுள்ஸ் எல்லாம் வர்றதை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போது அந்த காற்று எங்கே சென்றது, அதில் வந்து செல்லுகின்ற இடம் எவ்வளவு பெரிய இடம். இப்போ ஒரு தடவை காற்று விட்டாலே வந்து 6 லிட்டரு மேலே ஏறுதுன்னா 10 தடவை விட்டிங்கன்னா 60 லிட்டரு, 100 தடவை விட்டிங்கன்னா 1,00,000 தடவை விட்டிங்கன்னா 10-15 வருஷமாக செய்துக்கினே இருந்தீங்கன்னா அப்போ இத்தனை வருஷமாக ஏற்றின காற்று எங்கேயோ ஒரு இடத்துல போயதுன்னா அது எவ்வளவு பெரிய இடமாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அது எங்கே போய் சேருதுன்னு சொல்கிறாங்க சித்தர்கள்னா, அரங்கன்பட்டினம் போய் சேர்ந்ததே. அரங்கன்பட்டினம்னா இறை இருக்கின்ற இடத்தில் சென்று சேர்கிறது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த அழகணி சித்தருடைய அருமையான பாடலில் தெளிவாக வந்து வாசி யோகத்தினுடைய வழிமுறையை சொல்லுது. இப்போ அந்த மூக்கில் காற்றே வரல அப்படின்னு வரலையேன்னு நான் தவிக்கிறேனே அப்படின்ட்டு அழகணி சித்தர் வந்து அருமையாக அந்த 4 வரியில் அழகாக இந்த வாசி யோக முறையை பற்றி சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அனுபவத்தால் நம்ம அறியும் பொழுது பெரும் ஆச்சரியத்திற்கு நம்ம வந்து உட்படுவோம். அந்த காலத்தில் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதே தெரியாத ஒரு காலத்தில் இப்படி ஒரு அற்புதமாக வந்து தெளிவாக எழுதியிருக்காங்களே, எவ்வளோ அவங்களுக்கு வந்து ஒரு ஞானம் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்து வியக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நண்பர்களே, வாசி யோகத்தை பற்றி தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள். வாசி யோகத்தினுடைய வழி எப்படி எங்கே செல்கிறது, எப்படி அதனுடைய அனுபவம் இருக்கிறது, அதனால் ஏற்படும் பலன் என்ன, அதனுடைய முடிவு என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போது உங்களுடைய உணர்வு மேலே ஏறி உட்காந்துக்கிச்சிங்கன்னா நீங்கள் உலகத்தில் வந்து வாழ முடியுமா, உலகத்தில் சிந்திக்க முடியுமா, உலகத்தில் வேலை செய்ய முடியுமா, சம்பாதிக்க முடியுமா, குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, இதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஆன்மீகத்துக்கு வந்துட்டால் உங்களுக்கு எல்லாமே கைகூடிடும், எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும், நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க, நினைத்ததெல்லாம் நடக்கும், அப்படி இப்படின்னு வந்து இந்த யூடியூப்பில் எக்கச்சக்கமான பொய்களை சொல்வதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. யதார்த்த உண்மையை நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களால் வெளி செயல்பாடு நடத்த முடியாது, இரட்டை குதிரையில் நீங்கள் சவாரி செய்ய முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆன்மீகத்தில் வரணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் ஒரு
தனி மனிதனாக எந்த கடமைகளும் அற்றவராக இருந்தால் மட்டுமே இதில் நுழைய வேண்டும். குடும்பஸ்தர்களுக்கு இது ஏற்ற விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாதி நேரம் உங்களுடைய எண்ணம் எல்லாம் எண்ணமற்ற நிலையிலேயே போயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு துறையிலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்போ ஒரு பொருள் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா அந்த பொருளை நம்ம சீண்டவே மாட்டோம். நல்லா பாருங்கள், உங்கள் வீட்லேயே எத்தனையோ பொருட்கள் அழுக்கடைஞ்சு ஒரு ஓரமாக கிடக்கும். ஆனால் நீங்கள் வாங்கும் போது அதை ஆசையாக வாங்கியிருப்பீங்க. ஆனால் அது கொஞ்ச நாளில் சலிப்பு ஆன பிறகு அதுக்கு மேலே அதை எங்கே இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு அழுக்கு படிந்து கிடக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா அது மேலே இருக்கிற சலிப்புத்தன்மை, இல்லைன்னா அதனுடைய எண்ண ஓட்டம் வேறு ஒரு பொருள் மீது திரும்பும் பொழுது இதெல்லாம் நின்று போகும். அதே மாதிரி தான் ஆன்மீகத்தில் நீங்கள் வரும்பொழுது வாழ்க்கையில் நடைமுறைகள் எல்லாமே ஒரு சலிப்பு தட்டி ஆரம்பித்து விடும். அப்போது உங்களுக்கு ஒரு வியாபாரம் செய்கிறீங்கன்னா அந்த வியாபாரத்தில் சலிப்பு ஏற்பட்டு உங்களால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இதையெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதனால் உங்களுக்கு வருமான இழப்பு ஏற்படும். உங்களுக்கு சுத்தமாக உங்களுடைய பொருள், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை விட்டு விலகி போகிற சூழ்நிலை உருவாகிவிடும். அதனால் ஆன்மீகம் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனின் வாழ்க்கை முறை. இதை கூவி கூவி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. சரியா, இந்த கிளாஸ் எடுக்கிறவங்க அந்த கிளாஸ் எடுக்கிறவங்க இப்படி வாங்க, இதுக்கு இவ்வளோ கட்டுங்க அவ்வளோ கட்டுங்க அப்படின்னு. இப்போது ஆன்மீகத்தில் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் அவங்களே அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம்ல. அவங்க ஏன் நம்மக்கிட்ட இந்த கிளாஸுக்கு 20,000 அந்த கிளாஸுக்கு 20,000 அப்படின்னு படிநிலைகள்லாம் வேறு சொல்கிறாங்க. முதல் நிலை, 2வது நிலை, 3வது நிலை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரே நிலை தான். அதாவது ஒவ்வொரு வாட்டி நீங்கள் தியானத்தில் உட்காரும் பொழுதோ நீங்கள் தியானத்தில் தோற்று போய் தான் எழுந்துக்கிறீங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுங்க. இந்த உயிரும் உணர்வும் ஒன்று சேர்வதற்கு வெறும் செகண்ட்ஸ் கூட தேவைப்படாது. சரியா? ஸோ அந்த செகண்ட் எப்போ நிகழப்போகிறது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அப்போ தினமும் நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 6 மணி நேரம் தியானம் பண்ணிவிட்டு திருப்பி நார்மலாக உலகியல் வாழ்க்கைக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் தியானத்தில் தோற்று போய் தான் வருகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரியா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் ஏமாற்று பேர் வழிகளிலிருந்து தப்பித்து உங்களுடைய குடும்பத்தை கவனமாக கவனித்து உங்களுடைய சுற்றத்தார்களையும் நல்லபடியாக கடமைகளை செய்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து நீங்கள் வாழ்வது தான் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு நகை கடைக்கு போகிறீங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மோதிரம் இருக்குது, மூக்குத்தி இருக்குது, செயின் இருக்குது, வளையல் இருக்குது. இது எல்லாமே அங்கே ஒரு கற்பனையே வச்சுக்கலாமே. இது எல்லாமே ஒன்றோட ஒன்று அடிச்சின்னு இருக்கிறத நீங்கள் பார்க்குறதா வச்சுக்கோங்க. ஏன் அடிச்சிக்குதுன்னா நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், பார் நான் எப்படி இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற, நான் வசதி, நீ வசதி அப்படின்னு இதுங்க எல்லாம் பயங்கரமாக கலைபுரமாக சண்டை போட்டுன்னு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் தூரத்துலேருந்து அந்த சண்டையை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே தங்க நிறமாக இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அப்போ எல்லா பொருளுமே செய்யப்பட்டது எதில்லைன்னா தங்கத்தால். ஸோ தங்கம் கொஞ்சமாக இருந்தான்னா அதிகமாக இருந்தான்னா எல்லாத்துக்கும் பேரும் தங்கம் தானே. அப்போது எதுங்களுக்கும் வேறுபாடு இல்லைன்றத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும்.
ஆனால் அதுங்களுக்குள்ளே வந்து எதிரில் இருக்கிறது தான் மஞ்சளாக இருக்குது, நான் மஞ்சள் இல்லை, அப்போ அது வேறு இது வேறுன்னு அதுங்களுக்கு உள்ள ஒரு வேறுபாடு அறியாமையினால் உருவாகிறது. இதே மாதிரி தான் மனிதர்களுக்குள்ளும், மனிதர்ன்றது சொல்லக்கூடாது, பிரபஞ்சத்துக்குள்ளும், பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களும் இறையால் உருவாக்கப்பட்டது. இறையால் உருவாக்கப்பட்ட அனைத்து பொருட்களுமே இறை பொருட்களாகவே இருக்கின்றது. இந்த இறை பொருட்களில் எந்தவித அழுக்கும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி அழுக்கு இருக்குதுன்னு நினைப்பது தான் ஒரு அறியாமை. இப்போது தங்கமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் வந்து எங்கேருந்து வந்து காப்பரை வந்து சேர்ந்துக்கும்? காப்பரை நீங்கள் வந்து சேர்த்து பண்ணுறதுனால தானே அப்படி இருக்குது. ஆனால் 100% தங்கத்தில் நீங்கள் இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லையே. அதே மாதிரி தான் உண்மை நிலையம். எல்லா பொருட்களும் இறை பொருளாகவே இருக்கிறது. அதனால் உங்களுக்குள்ளே அந்த உருவம் என்ற ஒன்றை பார்க்கும் வரை உங்களால் வந்து கட்டாயமாக இந்த வேறுபாடுகள் தெரிய ஆரம்பித்துவிடும். அதாவது சாதி சமய வேறுபாடுகளை மறக்க வேண்டும் அப்படின்றத வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பார். அப்போ எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மனுஷனுக்குள்ளே இருக்கிற சாதியை தான் பார்த்துட்ருக்குறாங்களே ஒழிய ஏழை பணக்காரன் அப்படின்ற ஒரு இது, படித்தவன் படிக்காதவன்ற ஒரு வேறுபாடு, இப்படி எல்லாத்தையும் தான் இருக்கக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே லூசுத்தனமாக. தன்னுடைய சுற்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் ஒரு உருவமாக உங்களுக்கு தெரிகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போது இந்த உருவம் என்பது தான், அந்த உருவத்தை நீங்கள் வேறுபடுத்தி எதுலேருந்து வேறுபடுத்துறீங்க? உங்களிலிருந்து அது வேற அப்படின்னு வேறுபடுத்தி பார்க்கின்ற பாகுபாடை தான் வள்ளல் பெருமான் பாவித்து பார்க்கக்கூடாது என்பதை அவருடைய உரைநடை பகுதியில் கூறியிருக்கிறார். இதையே சித்தர்களும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். நம்ம பாரதியாருடைய பாடல்கள்லையும் இதை நல்லா பார்க்கலாம். சரியா? நிற்பதுவே நடப்பதுவே எல்லாம் மாயைதானோ, எல்லாம் ஒன்று தானோ அப்படின்றத வந்து அவருடைய பாடலில் அருமையாக கொடுத்துருப்பார். ஸோ ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு குழந்தைகளுக்கு பாடிய அதே பாரதியார் காக்கை குருவிகளும் எங்கள் ஜாதி அப்படின்ற விஷயத்தை அழகாக தெளிவாக சொல்லியிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஒன்று தான். அதாவது ஆடு மாடு கோழி பன்னி நீ நான் எல்லாமே ஒன்று தான். ஆனால் வந்து ஏன் இதெல்லாம் தனித்தனியாக தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை அந்த மற்ற விஷயங்களிலிருந்து நீங்கள் வந்து வேறுபடுத்தி பார்த்துக்கிறீங்க. நான் வேறு அது வேறு அப்படின்ற நினைப்பு உங்களிடையே இருக்கிறது. அந்த நினைப்பை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இது எல்லாமே ஒரு சுவரில் எழுதப்பட்ட ஓவியங்களை போன்று அசைவற்று கிடக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாம் அப்படின்ற அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்போ வந்து அந்த உணர்வை நிறுத்தி அந்த பாகுபாடை மறந்து அதை எல்லாத்தையும் தள்ளிட்டு மொத்தமாக ஒன்று தான் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே வெறும் வெளியாக ஒன்றுமில்லாத விஷயமாக மாறிப்போகும். இதை நீங்கள் அருமையாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி நிறைய ஆன்மீக ரசிகர்கள் நம்முடைய சித்தர்கள் வழியில் வந்த வள்ளல் பிரான் அருமையாக உரைநடை பகுதிகளிலும்
அவர் எழுதிய 6ஆம் திருமுறையிலும் நிறைய இடத்தில் ரகசியமாக வைத்துள்ளார்கள். அதனால் இந்த அகவலை வெறும் மனப்பாடம் செய்யாதீர்கள். அகவலுடைய விஷயம் என்ன சொல்கிறது, அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறதா என்பதை முயன்று பாருங்கள். கதையாக பேசுவது இல்லை, புக்கை அது எடுத்து வச்சுன்னு அகவல் ஓதுதல் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் வழிபாட்டு முறைகளில் மறுபடியும் இறங்கிட்டாங்க. இதெல்லாம் வேணான்னு தான் வள்ளல் பெருமான் சொன்னார். ஆனால் திருப்பி அவங்க அது அகவல் ஓதுதல்ன்ட்டு அது 1 மணி நேரம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யறதுக்கு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதலை. அவர் எழுதின ஒரு விஷயத்தை யாருமே இப்போ சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அகாரமும் உகாரமும் சேர்ந்தது முதல் படி என்று அருளியதாம் அருட்பெருஞ்சோதி. இந்த ஒரு வார்த்தையை யாருமே சொன்னதில்லை. அதை தான் வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி இங்கே எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 8:2 என்ற பரிபாஷையை சொல்லியிருக்கிறாங்க. அகாரம் என்பது உங்களுடைய உயிராகும், உகாரம் என்பது உங்களுடைய உடலாகும். அப்போது அகாரத்தையும் உகாரத்தையும் சேர்ந்த பிறகு தான் நீங்கள் ஞானத்தின் முதல் படியை அடைகிறீர்கள் என்பதை அவ்வளோ தெளிவாக அந்த பாட்டில் அவர் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி உயிருள் யாம் எம்முள் உயிர் என்று உயிர் நலம் பகிர்ந்ததாம் அருட்பெரும் ஜோதி. இந்த வார்த்தைகளை பற்றி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் தான் முக்கியமான வரிகள், அவர் எழுதின வரிகளில் முக்கியமான வரிகள். அதாவது சுத்தமாக இதையே சிவவாக்கியர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்குள் நீ உனக்குள் நான் இருப்பது எங்கனே அப்படின்றத சொல்கிறார். அதாவது நமக்குள்ள நாம் போய் அந்த தியானத்தின் மூலியமும் ஏதோ ஒரு வழியில் போய் இறைநிலை இருப்பதை பார்த்து கொள்கிறோம். இப்போ அந்த இறைநிலை என்பது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சமாக பார்க்கின்ற அனைத்துமே நமக்குள்ளே இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்திலும் இருக்கிறது அப்படின்னுறாங்க. அது கிடையாது. அண்டத்தில் இருப்பது உண்மையா, பிண்டத்தில் இருப்பது உண்மையா? எது உண்மை, எது பிரதிபலிப்பு, எது கண்ணாடி? இதெல்லாம் யாரும் சொல்கிறதில்ல. இப்போ அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்கிறதுன்னா, அண்டத்தில் இருக்கிற பூமி பிண்டத்துலேயும் இருக்குதா? அப்போது பிண்டத்தில் ஒரு பூமி, அண்டத்தில் ஒரு பூமியா? 2 பூமியா? அப்போ நான் இந்த உள்ளே இருக்கிற பூமியிலையும் இருக்கிறேன், வெளில இருக்கிற பூமியிலையும் இருக்கிறேன் அப்படின்னா நான் 2 பேரா? 2 சூரியன் இருக்குதா? 2 சூரிய மண்டலம் இருக்குதா? 2 சந்திரன் இருக்குதா? இதெல்லாம் எப்படி? அதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நிறைய ரகசியங்கள் அதில் இருக்குது. ஸோ இந்த 2 பட்ட நிலையை காட்டுவதனால் மட்டுமே நமக்கு இந்த உலகத்தை இயக்கம் என்ற ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்துக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பட்ட நிலை, மோர் தேன் ஒன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மோர் தேன் ஒன் அப்படின்னு இருந்ததுன்னா அங்கே இயக்கம் தோன்றிவிடும். எப்போ ஒன்லி ஒன் அப்படின்னு வருதோ அங்கே இயக்கமே இல்லாமல் போய்விடும். அங்கே இயங்குவதற்கு எதுவுமே இருக்காது. அங்கே கற்றுக்கொள்ள எதுவும் இல்லை, கற்றுக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை, கற்றதை மற்றவர்களுக்கு செய்து காட்ட ஒரு நாடக மேடையும் இல்லை, அங்கே நடிகனும் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ இறைநிலை அப்படின்றதுக்கு ஒரு இடம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல கேள்வியும் கிடையாது, பதிலும் கிடையாது.
ஸோ அப்போ கேள்வியும் கிடையாது பதிலும் கிடையாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேள்விக்கு உரியவன் யாருன்னா மாணாக்கன்னா தன்னிடம் இருக்கின்ற அறியாமையை விளக்கி கொள்றதுக்காக ஆசிரியரிடம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான். ஸோ ஆசிரியர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த மாணாக்கனை வந்து தெளிவிப்பதற்காக அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அவர் வந்து பதில் கூறுவார். சரியா? இப்போது ஆசிரியர் என்பவர் ஒருத்தர் இருப்பார், மாணாக்கர் என்பது ஒருத்தர் இருப்பார். இப்போ தான் அவங்களுக்கு இடைப்பட்ட உரையாடல் நடக்கும். சரியா? இது இரண்டுபட்ட நிலை. இந்த இரண்டுபட்ட நிலை வந்த பிறகு தான் அங்கே வந்து இயக்கம் என்ற ஒன்று நடக்குது. என்ன இயக்கம் நடக்குது? கேள்வி பதில் என்ற இயக்கம் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. சரியா? ஆனால் இறைநிலை என்ற நிலையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேள்வி கேட்கின்ற மாணாக்கனும் இருக்க மாட்டான், பதில் சொல்லுகின்ற அந்த ஆசிரியரும் இருக்க மாட்டார். அந்த கேள்வி பதிலற்ற இடத்தில் யாரால் சென்று சேர்ந்து அங்கேயே இருக்க முடிகிறதோ அவரே இறைநிலையாகவே இருக்கிறார் என்பது தான் உண்மையாகும். அதாவது நீங்கள் இறைவன் சொல்லாதீங்க, இறைவன் வந்து நீங்களாக இருக்கிறாரு அப்படின்றத தான் நம்ம சொல்லணும். இப்போ ஆடாக இருக்கிறது, மாடாக இருக்கிறது, கல்லாக இருக்கிறது, மரமாக இருக்கிறது, நீயாக இருக்கிறது, நானாக இருக்கிறது எல்லாமே இறைநிலை தான் அப்படி இருக்குது. நாம் வந்து இந்த உடம்பை நான் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற உணர்வாக இருக்கிறோம். அந்த உணர்வாக இருப்பதுமே இறைநிலை தான். ஏன்னா அது மட்டும் இங்கே தனியாக வந்துடாது. இப்போது கிணத்துல ரொம்ப நாளாக தண்ணி இறைக்காமல் அப்படியே இருந்ததுன்னா மேலே வந்து பாசி படிஞ்சிடும். அப்போ பாசி எதுலேருந்து வந்ததுனாலும் அதுவும் கிணத்துல தான் இருக்குது. அது கீழே தெளிவான தண்ணி இருந்தாலும் அந்த பாசியும் அந்த கிணத்தினுடைய ஒரு ஐட்டம் தான். சரியா? அப்போது அந்த பாசின்னு சொல்லக்கூடிய மாயையாக இருப்பதும் இறைநிலை தான் என்பதையும் புரிஞ்சுக்கணும். அது ஏதோ ஒரு புதுசான ஒரு பிறவி எங்கேருந்தோ வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ மாயையை வெறுப்பதும் தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? எல்லாத்தையும் மாயை மாயை மாயின்னு சொல்லிக்கினே இருக்கிறீங்க. ஏன் மாயைக்கு வந்தீங்க? ஒரு அறிவாளியாக இருக்கின்ற இறைநிலை என்பது வந்து மொத்த அறிவையும் கொண்ட ஒன்று. அது உடம்பு எடுத்துக்கின்னு ஒரு அறிவற்ற ஜந்துவாக வந்து இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படிலாம் கிடையாது. இது எல்லாம் ஒரு விளையாட்டாக இருக்கிறது, இறைநிலையுடைய விளையாட்டு. இதில் வந்து உணர்வாகிய இந்த மாயை வந்து இந்த உடம்பை வந்து ஒரு எல்லையாக வைத்து கொண்டு நான் வேறு நீ வேறு அப்படின்னு நினைக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இதெல்லாம். சரியா? ஸோ நானும் நீயும் அதுவும் எல்லாம் ஒன்று என்று தெரிந்து கொண்டவனிடம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் அன்பாக இருப்பார், எல்லார்கிட்டையும் அன்பாக பழகுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே இரண்டுபட்ட நிலை என்பதை அவங்களுக்கு புரியலை. இப்போ 2 பேர் இருந்தால் தானே ஒருத்தருக்கு அன்பு காட்ட முடியும். இப்போ 8 குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ 8 குணங்களுக்கு காரணமாக இருப்பது எது அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஆள் நீங்கள் ஒரு ஆளுன்னு இருந்தால் தான் என்னுடைய குணங்களை உங்களிடம் வெளிப்படுத்த முடியும். என்கிட்ட இருக்குது அப்படின்னு மாதிரி இருந்தால் என்னுடைய 8 விதமான குணங்கள், அதாவது உங்கள் மேலே ஒரு பாசம் காட்டலாம், இல்லை கோபத்தை காட்டலாம், இல்லது உங்களை வந்து வஞ்சிக்கலாம், இல்லை உங்களை கொலை செய்யலாம், இல்லை உங்களை துன்புறுத்தலாம். இந்த மாதிரி பலவிதமான இதுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா எண்ணங்களை செயல்படுத்தணும்னா இன்னும் ஒரு பொருள் இருக்கணும். அந்த பொருள் இருந்தால் தான் அதுங்கிட்ட காட்ட முடியும். ஆனால் இங்கே காட்டுறதுக்கோ இல்லை ரிசீவ் பண்ணுறதுக்கோ யாரும் இல்லாத ஒருமை நிலை. அந்த ஒருமை நிலையை அடைந்தவர்களிடம்
நீங்கள் அன்பாக இருக்கிறாரு, இல்லை கோபமாக இருக்கிறாரு, இல்லை ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார், அப்படிலாம் கிடையாது. அவருக்கு நீங்கள் இருக்கிறதே தெரியாது. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கன்னே அவருக்கு தெரியாது. அவருடைய நிலையே அவருக்கு தெரியாது. அவருக்கு கட்டின்னு இருந்த கோவணமே கழண்டு விழுந்ததே தெரியாது. தன்னுடைய உடம்பில் இருப்பது எப்படி இருக்குதுன்னே தெரியாது. சில பேரை நீங்கள் பார்க்கலாம், கையில் ஒருத்தர் கயிறு கட்டியிருந்தார். அந்த கயிறு இறுக்கி அந்த இடத்துல புண்ணாக்கி அந்த கயிறு உள்ளே போய் அறுத்துக்குன்னு உள்ளே போய் அந்த தடித்த தோல் அப்படியே ஈ மிச்சு அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த கையை வச்சுக்கிட்டு அவர் பாட்டும் சாதாரணமாக நடந்து போயிட்டுருக்குறாங்க. அது எப்படி ஒரு மனிதனால் முடியும்? அந்த வலியை எப்படி அவங்களால தாங்க முடியுது? புரியுதா? அந்த வலியையே உணராத ஒரு தன்மையில் இருக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி உணர்வே இல்லாமல் அப்படி வலியும் தெரியாமல் இருக்கிறவங்க உலகியலில் எப்படிங்க வாழ முடியும்? உலகியலோட ஒரு குடும்பஸ்தனாக இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ யாரையுமே தெரியலன்னும் போது அவனுடைய மனைவியும் தெரிய போகிறதில்ல, அவனுடைய குழந்தைகளையும் தெரிய போகிறதில்ல. அது அழுவுதா, சிரிக்குதா, இல்லை அன்பு காட்டுதா, கோபம் காட்டுதா, எதையுமே தெரிய போகிறதில்ல. இந்த நிலைக்கு போகிறதுக்கு நீங்கள் விருப்பமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் யாருக்கு ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று விதிக்கப்படுதோ அப்போ அவங்களுக்கு தானாகவே இது நடக்கும். எல்லாரும் போய் இப்போயே எனக்கு ரிட்டையர்மெண்ட் எப்போன்னு இதெல்லாம் கேட்காதீங்க தயவுசெய்து. எல்லோரும் பக்தி மார்க்கத்தில் நிம்மதியாக பக்தி செய்து வாழுங்கள். பக்தி மார்க்கம் மாதிரி ஒரு சிறந்த மார்க்கம் வேறு எதுவுமே கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம கண்ணுக்கு 2 தெரியுது. இந்த 2ன்னு வந்துடுச்சுன்னா அந்த ஆசை என்பது வந்துவிடும். இப்போது புத்தர் பெருமான் சொன்னார், ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொன்னார். அப்போது ஆசை துன்பத்திற்கு காரணம் என்றால் ஆசை வர காரணம் என்ன அப்படின்றத விளக்கியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஆசைப்பட வேண்டும் என்றால் ஆசைப்படுவதற்கு ஒரு பொருள் வேண்டும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களுடைய 8 விதமான குணங்களை காட்டுவதற்கு எதிரில் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் இருக்கும். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது உங்களை மாதிரி உருவமாக இருக்கலாம், அதில் ஒரு நாயாக இருக்கலாம், இல்லை ஒரு செவராக இருக்கலாம், எது ஒன்றாலும் இருக்கலாம். ஆக மொத்தம் இருக்கணும். அதை நீங்கள் பார்க்கணும். உங்களிலிருந்து அது வேறுபட்ட ஒன்றாக இருப்பதை நீங்கள் அதை புரிஞ்சிக்கினா தான் இந்த மாதிரி 8 குணங்களையும் காட்ட முடியும். அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுறதோ இல்லை கோபப்படுறதோ எல்லாமே நடக்கும். புரியுதுங்களா? அப்போது இந்த ஒருமை நிலையை அடையாத யாராலும் ஆசை என்பதை விட முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் நான் ஆசையெல்லாம் விட்டுருவேன், அதெல்லாம் விட்டுருவேன், இதெல்லாம் தயவுசெய்து நீங்களாம் விடணும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நிறைய பயிற்சின்றதில் தப்பான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இயற்கையாகவே நடக்குங்க. நல்லா புரிஞ்சுங்க. உணவு முறைகள் எல்லாத்தையும் மாற்றி விட்றாங்க. அதனால் நிறைய பேருக்கு சத்து குறைவு ஏற்பட்டுரும். சரியா? அதனால் அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு எப்பொழுது ஒரு கட்டிடம் எழும்பி முடிந்து பெயிண்டெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அந்த கிரகப்பிரவேசம் என்பது பண்ணிட்டாங்கன்னா அதற்கு மேலே அங்கே கல் மண் ஜல்லிக்கெல்லாம் வேலை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த வீடு கட்டின்னு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் உடல் சுத்த தேகத்தை அடைகின்ற வரை இந்த கல் மண் ஜல்லின்னு சொல்லக்கூடிய உணவு, தண்ணீர், காற்று இதெல்லாம் தேவைப்படும். சரியா? அது உணவு முறையில் அப்போ வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு இதெல்லாம் கணக்கு கிடையாது. ஐயோ, ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருந்தார்,
நான்வெஜ்ஜு சாப்பிட்டா ஆன்மீகத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கீழே போவீங்க அப்படின்லாம் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் வந்து ஒரு பதிவில் வந்து பேசுகிறார். அவர் ஒரு ரொம்ப பெரிய பேராசிரியர். அவர் என்ன பேசுகிறாருன்னா, நம்ம கற்றுக் கொடுத்த விஷயங்கள் தான் வந்து வாழ்க்கை, நம்ம கற்றுக்கினது தான் வாழ்க்கையாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. அதாவது என்னென்னா, உன்னுடைய மொழியின் மூலியமாக, தாய்மொழியின் மூலியமாக கற்றுக்கொண்ட விஷயங்களை தான் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்குறீங்க, அதுதான் எல்லாமே வந்து இயக்கிட்டுருக்குது. இப்படி ஒரு கும்பல். இன்னொரு கும்பல் என்ன சொல்லுதுன்னா, குவாண்டம் தியரி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று பிளாக் ஹோல் தியரின்னு சொல்லிகிட்டு இருக்குது. இன்னொரு கும்பல் பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பலவிதமாக வாழ்வதற்கு இதில் எதுவும் நீங்கள் தப்பு சொல்ல தேவையில்ல. எல்லாமே ஒரு இப்போ 2 தெரியறதுனால அவங்க அதை வந்து அவங்களுடைய வழியில் அதை வந்து யோசித்து போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே எது வரைக்கும் இதெல்லாத்தையும் செய்வாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும். அவங்களுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் சொல்லுவாங்க, செய்வாங்க, போவாங்க. செத்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா இவங்க சொன்னதெல்லாம் மண்ணோட மண்ணாக போய்விடும். நல்லா புரிஞ்சுங்க. செத்துட்டவுடனே இவங்க என்னென்ன தியரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களோ எல்லாமே முடிஞ்சு போச்சு. சரியா? அதனால் இதுவரை நாம் எல்லா பொருட்களையும் கண்டுபிடிக்கின்றோம். டிஸ்கவரி இது மட்டும்தான் செய்து கொண்டிருப்பதாக வரலாற்று செய்திகள்லாம் பார்க்குறோம். சரியா? இல்லைன்னா இன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு புதிதாக ஒரு பொருளை நாம் உருவாக்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் இல்லை. ஏற்கனவே இருக்கிற பொருளை அதை பிரித்து அதில் ஒரு பொருள் உருது. இப்போ இருக்கிற 5 பூதங்கள்னு வெளியில் சொல்லக்கூடிய நிலம், காற்று, ஆகாயம் இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து ஒரு புது பொருளாக உருவாக்குறோம். சரியா? இப்போது ஒரு செல்ஃபோன் இருக்குது அப்படின்னா அந்த செல்ஃபோனில் இதில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பொருள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எல்லாமே இங்கே இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒன்றை வந்து இணைச்சி ஒரு புது பொருளாக மாற்றுவதாக நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தெரியல, அவ்வளோதான். இப்போ பட்டன் ஃபோன் இருந்தது, இப்போ ஸ்க்ரீன் ஃபோன் வந்துடுச்சு, டச்சு ஃபோன் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இன்னும் வேறு என்ன சொல்கிறது, வாய்ஸ் ஃபோன் எல்லாம் கூட இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து வாய்ஸை நம்ம ரெகக்னைசேஷன், நீ பேசுகிறத அந்த ஃபோனை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலையை செய்யுது. இப்போ அந்த ஏஐ டூல்ஸுன்னு வேறு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஏஐ கொண்டு வந்தோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தானாக யோசிக்கிறது, இதெல்லாமே வந்து ஏற்கனவே இதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் அதை செய்யக்கூடிய அந்த அறிவு நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த அறிவு வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு இன்றைக்கி எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த அறிவு ஏன் வந்து இவ்வளோ நாளாக வரலை, இத்தனை ஆண்டுகளுக்கு தாமதமானதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு தாயானவள் அது எந்தெந்த வயது வருகின்ற வரை எந்தெந்த உணவு, எந்தெந்த உடை, எந்த மாதிரி அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்பதெல்லாமே அந்த தாய் தான் செய்கிறான்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 1 வயசு குழந்தைக்கு எடுத்த உடனே அப்படியே வந்து மாமிசத்தை எடுத்து ஊட்டுறது கிடையாது. சரியா? அந்த இடத்துல வந்து குழன்னு இருக்கிற ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற விஷயங்கள் மட்டுமே அங்கே கொடுக்கப்பட்டது. அங்கே பலதரப்பட்ட உணவுகள்லாம் குழந்தைக்கு கிடையாது. எடுத்த உடனே வெறும் தாய்ப்பால் மட்டும்தான். ஸோ அங்கே வந்து ஒரே ஒரு உணவு மட்டும்தான். ஆனால் நம்ம இப்போ இவ்வளோ உணவுகள் சாப்பிட்றோன்னு பாருங்கள், எவ்வளோ வெரைட்டிஸ் சாப்பிட்றோம். சரியா? ஸோ இதே தான் இயற்கை நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்குதுன்றதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வளர வளர உங்களுக்கு தேவைகளை அதுதான் உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி விடுது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. முதல்ல ஆப்பிள் தியரியை கண்டுபிடிச்சவர் எப்படி வந்து கண்டுபிடிச்சார்? ஒரு மரத்துலேருந்து ஆப்பிள் கீழே விழுந்தது.
ஆனால் மரத்துலேருந்து கீழே விழுற ஆப்பிள் இன்றைக்கி நேற்றா உழுது. காலங்காலமாக உழுந்துன்னு இருக்கிற அந்த விஷயத்தை கண்டுபிடிக்காத அந்த விஞ்ஞானி அன்றைய தேதியில் தான் அவருக்கு உணர்த்தப்படுகிறது. இது ஏன் ஆப்பிளில் கீழே விழணும், ஏன் மேலே போகல அப்படின்றத அந்த ஒரு எண்ணத்தை கொடுத்தது இறைநிலை மட்டுமே. அந்த இறைநிலை நினைத்தால் மட்டுமே எல்லாமே சாத்தியமாகும். இப்போது விஞ்ஞான முன்னேற்றம் எல்லாமே இறைநிலை நமக்கு கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆணவத்தால் நாங்கள் தான் பெரியவங்க, நாங்கள் தான் சூப்பர் பவர், நாங்கள் தான் பணக்காரர்கள் இருக்கும் நாடு, நாங்கள் தான் உலகத்திலேயே ஆட்சி புரிகின்றவர்கள், இப்படியெல்லாம் நினைக்கவே முடியாது. ஏன்னா ஹிஸ்ட்ரியை பேக்கில் தள்ளி பார்த்திங்கன்னா எல்லாமே வெவ்வேறு விதமாக மாறி இருக்குது. ஒரு டயத்தில் ஒரு நிலப்பரப்பை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க மொத்தமாக. ஸோ இதை மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் காலம் மாறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலம் மாறும் பொழுது எப்படி வேணாலும் மாறிடும். வேறு யாராவது ஒருத்தர் கூட சூப்பர் பவராக மாறிடுவாங்க. அப்போது ஒரு இணக்கமான சூழ்நிலையை நம்ம எல்லாருக்கூடையும் வளர்த்துக்கினா மட்டும்தான் நீங்கள் தாழ்ந்து போனாலும் இன்னொருவர் உயர்ந்து போனாலும் அவர் உங்களை அரவணைத்து போவார். நீங்கள் உயரத்தில் இருக்கும்போது ஆட்டம் ஆடினீங்கன்னா அவர் உயரத்துக்கு போகும்போது உங்களை அடக்கி வைப்பார். அதனால் அதெல்லாம் வானம். நீங்கள் எப்பயுமே எல்லாருக்கூடையும் அன்பாக சகஜமாக இருங்கள். நீங்கள் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் சரி, நன்றாக உலகியல் தத்துவங்களை புரிந்து கொள்ளுங்கள். இவையெல்லாம் நீங்களாக செய்வது அல்ல. கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றவர்களுக்கு சொல்ல வைப்பதே இறைவன் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிறது இவங்க வழிபாட்டு முறைகளில் இந்த இறைவன் இல்லை அதெல்லாம் விட்டுருங்க. அது அவருடைய ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மூலயமா தான் அவங்க வாழ்க்கையை நடத்த முடியும். அப்போது நல்லாவே புரிந்து கொள்ளுங்கள். ஆப்பிள் மேலே இருந்து கீழே விழுகிறது என்ற தத்துவத்தை உலகியலில் நீங்கள் எல்லா இடத்துலையும் புகுத்தி பார்க்கணும். எப்படி புகுத்தி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கையேந்தினா மட்டும்தான் உங்களுக்கு மேலேருந்து தண்ணி கீழே கொட்டும். நீங்கள் கையை கீழே காட்டினீங்கன்னா உங்கள் கையிலேருந்து தண்ணி கீழே யார் கையேந்துறாங்களோ அவங்களுக்கு நோக்கி பாயும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் கை ஏந்தும் நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, இல்லை கையை தாழ்த்தி கீழே இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கின்ற ஒரு தெய்வமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இது எல்லாம் உங்களுடைய விருப்பமாகும். சரியா? அதனால் பக்தி மார்க்கம் என்பது மிகச்சிறந்தது. அது கடவுள் என்ற ஒரு தத்துவத்தை வைத்துக்கொண்டு அந்த கடவுள் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நீ கையேந்தி நிற்கும் பொழுது இயற்கையின் தத்துவமாகிய மேலே இருக்கின்ற ஆப்பிள் கீழே விழுவது போன்று மேலே இருக்கின்ற அந்த ஆற்றல் உனக்கு வர வேண்டும் என்றால் நீ பணிவோடு அடங்கி கை தாழ்ந்து பிச்சை எடுத்தால் மட்டுமே உனக்கு அந்த ஆற்றலானது உன்னை சேரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு தான் இந்த கிறிஸ்டியானிட்டியிலேயே பார்த்திங்கன்னா அவங்க ஜபம் செய்வோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம யாரோ ஒருத்தரை நம்ம ஒருத்தரை அவர் பேர் ஒன்று என்ன வேணாலும் வச்சுக்கலாம், அவர் தான் பெரியவர், அவர்கிட்ட நம்ம கையேந்தி ப்ரேயர் பண்ணுறோம்.
அப்படின்னா என்னென்னா நம்ம கையேந்தி நிற்கிறோம் அப்படின்றத ஒரு நமக்குள்ளே அது ஒரு க்ரியேட் பண்ணுறோம். அப்போது அந்த பேராற்றலானது உங்களுக்கு வருகிறது. ஏன்னா நீங்கள் கையேந்தி ப்ரேயர் பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு அந்த ஆற்றலானது உங்களை அடைகிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் எல்லா மதங்களிலும் தெய்வ வழிபாடு அது வெவ்வேறு விதமான வழியில் இருந்தாலும் அந்த வழிபாடு என்பது கட்டாயம் வேணும். ஏன்னா ஒருத்தர் பெரியவர், ஒருத்தர் தாழ்ந்தவர், ஒருத்தர் மேடு, ஒருத்தர் பள்ளம். ஸோ மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு ஓடுவது தான் தண்ணீர். அந்த மாதிரி தான் மேடு எங்கே இருக்கிறதோ அங்கே பள்ளமும் இருக்கும். அந்த பள்ளத்தில் இருப்பவர்கள் கையேந்தி நின்றால் மேட்டிலிருந்து வரும் தண்ணியை நாம் பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி இறைநிலை என்பது உசத்தியான ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதனுடைய அருமையை தெரிந்து கொண்டு அதனிடம் நீங்கள் வேண்டுதல் செய்து உங்கள் வாழ்க்கையின் விஷயங்களை நிறைவேற்றி கொண்டு வாழ்க்கையை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைப்பொருளை, பரம்பொருளை, எங்குமாய் எதிலுமாய் எல்லாமாய் இருக்கின்ற இறைநிலையை உங்களுக்கு, எனக்கு, எல்லோருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று நானும் கையேந்தி வேண்டிக் கொள்கிறேன். எல்லோருக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.